நான் வந்து ஷெட்யூல் காஸ்டும் கிடையாது. ஆனால் அவர்களை வந்து இங்க சேர்க்கணுமா அது என்ன பண்ணணும்? 18% 25% ஆக்கு. ஷெட்யூல் காஸ்ட் கிறிஸ்டியன் என் சகோதரன் இங்க கொண்டு வான்னு சொல்றேன். ஏன்னா அவனும் என்னை மாதிரியே துன்பத்துக்கு உள்ளாகிறான், என்ன மாதிரியே அன்டச்சபிலிட்டிக்கு உள்ளாகிறான், என்ன மாதிரி அங்க கூட ஜாதி இந்துக்கள் தாக்கப்படுறான். அழகேந்திரனுக்கு என்ன பிரச்சனை? இப்போ ஆதி ஏற்றத்தாழ்வு பட்டியலினத்து பக்க மத்தியிலே இருக்கு, அதனால உள்ஒதுக்கீடு அப்படின்னு உச்ச நீதிமன்றம் சொல்லுங்க. நான் சொல்றேன், கலைஞர் சொன்னதை உச்ச நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்க நான் கூட பெரும் மதிக்கக்கூடிய அவர் ரிவ்யூ போட்டதன் மூலமாக பொது பணி அவருக்கு ஒரு பொதுவாக ஒரு இமேஜ், அவர் வந்து ஒரு சாதிய தலைவர் அல்ல அப்படின்ற அந்த இமேஜ் வந்து இதனால் அழிந்து போனதாக நான் கருதுகிறேன். மாநிலத்துக்காக குரல் கொடுக்கிறேன், மாநில உரிமை சொல்லிட்டு மாநிலத்துக்கு அதிகாரம் இல்லை, எதை உள்ஒதுக்கீடு செய்வதற்கு மாநிலத்துக்கு அதிகாரம் இல்லை என்பதும் இது வந்து முரண்பாடானது. அப்ப அவங்களுக்கு என்ன மனப்பான்மை இருக்கோ, யாருக்கு உயர் சாதிக்காரங்களுக்கு என்ன மனப்பான்மை இருக்கோ அதே மனப்பான்மை தான் எஸ்சில இருக்கக்கூடிய ஆதிக்க சாதி. அதுதான் அடிப்படை. இப்போ கூடங்க இந்த 7 நீதிபதி தீர்ப்பு கொடுத்திருக்காங்கல்ல, 7 நீதிபதிகள்ல 4 பேர் பிராமணன். என்னைடா 4 பேர் ஷெட்யூல் காஸ்ட் வர போறது? அன்னைக்குதான் வந்து அம்பேத்கர் வெற்றி பெற்றார், அன்னைக்குதான் பெரியார் வெற்றி பெற்றார். 16-4 தான் வேலைக்கான ரிசர்வேஷன். அதெல்லாம் எஸ்சி எஸ்டின்ற வார்த்தை உபயோகிக்கும். அதுல உபயோகிக்கிற வார்த்தை இப்ப இப்படி சொல்றேன்னு வச்சுங்க, பேக்வர்ட் எஸ்சி எஸ்டி 3 பேருக்கு சேர்த்து 69% தமிழ்நாடு அப்படின்னு சொன்னா நியாயம் யாருக்கு கிடைக்கும்? புரியுதுங்களா? ஒரு எஸ்சியாவது உள்ள போக முடியும்? நாங்க சமூக நீதியின் பக்கம் நிற்கிறோம். சமூக நீதி என்றால் அவங்க சொன்னாங்க ஈக்குவாலிட்டி. ஈக்குவாலிட்டியை எப்படி அடையிறதுன்றதுதான் சமூக நீதி. நாகை திருவள்ளுவன் ஐயா சொல்லும் போது இந்த ரோஸ்டரை பத்தி அவர் சொன்னது இருக்கு பாருங்க, கொஞ்சம் திருத்தணும். இதுல என்னன்னா 18% பட்டியல் எடுத்துக்கிருக்க, 18% இருக்கு இல்லையா? அப்படின்னா என்ன? 100 பேரை எடுத்தா அதுல ரெண்டாவது சீட்டு, 6வது சீட்டு, 12வது சீட்டு, 16வது சீட்டு பட்டியல் எடுத்துக்கிறீங்க. இப்ப அதெல்லாம் ஒரு சீட்டு அடுத்து கொடுத்துருக்காங்க. நீங்க அதை சொல்லாம வேற மாதிரியா நீங்களே சொல்றீங்க. சேம் சைட் கோல் போடுற மாதிரி அது கிடையாது. அது புரிய தெளிவு. எங்க ரோஸ்டர் என்னன்னா, இப்ப வந்து ஒரு 20 போஸ்ட் எடுக்கிறாங்கன்னா இதுல 21ல இருந்து அடுத்த ஆரம்பம், அடுத்த ரெக்ரூட்மெண்ட் வரும்போது. அதனால அடுத்த ரெக்ரூட்மெண்ட் வரும்போது 20ல இருந்து விட்டா 22 வந்து எஸ்சி தான், அருந்ததியர் கிடையாது. வணங்குதுங்களா? அதனால அவர் சொல்ற மாதிரி இது ரன்னிங் ரோஸ்டர். இதுல அருந்ததியருக்கு 100 போஸ்ட்ல 3 பேர், அதுல 2வது இடம், 32வது இடம், 66வது இடம், அவ்வளவு இதாங்க இருக்கு. இதுல என்ன முன்னுரிமை புரியல எனக்கு. நாம இவங்க இதுல என்னன்னா உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லிருக்குன்னா 18% அருந்ததியருக்கே கொடுக்கணும் அப்படின்னா தப்பு. அதாவது 18% அருந்ததியரையே வச்சு நீ ஃபில்லப் பண்ணா தப்புன்னு 3% கொடுத்த. ஏன் 3 பேர் இது வரைக்கும் வரமாட்டேங்கிறான்? அவர் சொன்னாரு, யாரு தோழர் அதிகமான் சொன்னாரு, எங்களை விட்டுட்டார் அவரு. உயர் நீதிமன்ற நீதிபதி இது வரைக்கும் வந்தது இல்லை. இப்போ ஒவ்வொரு கட்டத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 2 பேர் 3 பேர் 4 பேர் இருக்காங்க உயர் நீதிமன்றத்தில். ஆனால் ஒருத்தர் கூட இங்க இருந்து வரல. அப்போ அவங்கள வரணும்ன்றதுதான் சமூக நீதி, வேற ஒண்ணுமே பிரச்சனையே இல்லை. இதை சாதாரண சுருக்கமா சொல்லணும்னா அதுதான். இதுல இந்த ஜட்ஜ்மெண்ட் இருக்கு பாருங்க. இந்த எனக்கு உச்ச நீதிமன்றத்தை பத்தி எல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை. இந்த உச்ச நீதிமன்றம் தான் 2005 உள்ஒதுக்கீடு தப்புன்னு சொல்லிச்சு. உள்ஒதுக்கீடு தப்புன்னு சொல்லிச்சு. 5 பேர் சொன்னாங்க, இப்ப 7 பேர் மாத்தி சொல்லிருக்காங்க. அதனால நம்ம தப்பிச்சோம். அத மாத்தி சொன்ன போது 2005 எந்த அரசாங்கமும் அதை சரி பண்ண வரல. ஏன் சரி பண்ண வரல? ஓட்டு கிடைக்காது, அவங்க மெஜாரிட்டி. அதுக்காக இப்போ உச்ச நீதிமன்றம் சொன்னதுனால நமக்கு கிடைச்சிருக்கு. அதை பத்தி விவரமே சொல்லணும்.
இதுல முதலா எனக்கு இந்த தீர்ப்பை படிக்கும் போது எனக்கு விவரத்துல முதலா இந்த உள்ஒதுக்கீடை கொண்டு வரது ஹரியானா. 1994 அவங்க உள்ஒதுக்கீடை கொண்டு வராங்க. அது 2 பிரிவா பிரிக்கிறாங்க. அவங்க பிரிச்சு தீர்ப்புல இல்ல, தீர்ப்புல 2000 வந்ததான் இருக்கு. 2000 தான் அவங்க வந்ததா இருக்கு. இதுல தீர்ப்புல 1994 ஹரியானா. அவங்க 1994 இருந்து இருக்கும்போது அந்த ஹரியானாவுக்கும் பஞ்சாபுக்கும் தலைநகரம் ஒண்ணு, கோர்ட்டு ஒண்ணு. பஞ்சாப் அண்ட் ஹரியானா ஹைகோர்ட். இப்ப நமக்கு எப்படி மெட்ராஸ் ஹைகோர்ட் மாதிரி, மெட்ராஸ் ஹைகோர்ட் மதுரை இருக்க மாதிரி அவங்களுக்கு சண்டிகர்ல இருக்கக்கூடிய ஹைகோர்ட். அதுல இவங்க சொன்னாங்க பாருங்க, சென்னையா அப்படின்னு ஆந்திராவில். முதல்ல ஆந்திராவுக்கு வரலாம். இப்போ ஆந்திராவில் வரதுக்கு பாருங்க, ஆந்திராவே 2000 தான் சட்டம் போடுறாங்க. இவர் சொன்னார்ல, இங்க ஜனார்த்தனம் நீதிபதியை வச்சு கமிட்டி வச்சு போட்டாங்கன்ட்டு. ஆந்திராவிலையும் ராமச்சந்திர ராஜு நீதிபதியுடைய கமிஷன் அடிப்படையில் தான் போட்டாங்க. அங்க மடிகா, அவங்க மடிகாவுக்கு அருந்ததியர் மாதிரி அவங்களுக்கு வேலை, மாதிகா நீங்க பேர் மாதிகா அவங்க இல்ல. அதனால அவர் ராமச்சந்திர ராஜு சொல்ற அந்த ரிப்போர்ட் அடிப்படையில அங்க நீங்க அருந்ததியர் மாதிரி இல்லாம 4ஆ பிரிக்கிறாங்க. ABCDன்னு பிரிக்கிறாங்க. ஒன்னுக்கு ஏக்கு 1%, பிக்கு 7%, சிக்கு 6%, டிக்கு அப்படி 15% கொடுக்குறாங்க. அத உயர்நீதிமன்றத்துக்கு போறாங்க. உயர்நீதிமன்றம் நான் தலையிட மாட்டேன், ரைட் தான், உயர்நீதிமன்றம் சரிதான் சொல்லிடுது. அதுக்கும் பேர்ல உச்ச நீதிமன்றம் போறாங்க. உச்ச நீதிமன்றம் 2005 5 நீதிபதிகள் அமர்வு அந்த உயர் நீதிமன்ற தீர்ப்பை ரத்து பண்ணிட்டு எஸ்சி மக்களுக்கு இடையில உள்ஒதுக்கீடு பண்ணக்கூடாது. ஏன்னா ஷெட்யூல் காஸ்ட் ஒரே சாதி, எந்த விதமான வேற்றுமையும் இல்லை, ஹோமோஜீனியஸ் ஆங்கிலத்துல அப்படின்றாங்க. அதுதாங்க அடிப்படை. அது ஹோமோஜீனியஸ் சொல்றது அம்பேத்கர் சொன்னதுக்கே விரோதமானதா இல்லையாங்க? அவர் என்ன சொல்றாரு? கிரேடட் இன்இக்வாலிட்டின்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? படிக்கட்டு இப்போ இந்த அருந்ததியருக்கே இருக்கானா இல்லையா? அதான் அவர் சொன்னாரு, குதிரை பண்ணா இருக்கா, அவனுக்கு நான் போராடு பண்ணேன் இல்லைங்களா? அதனால அதை யார் சொன்னது? நான் சொல்லல, அம்பேத்கர் சொன்னாரு, பெரியார் சொன்னாரு. இப்போ உச்ச நீதிமன்ற தீர்ப்புல சொல்லியிருக்காங்க, இந்த தீண்டாமை என்பது பட்டியல் சாதிக்கு உடையில கூட இருக்குன்னு சொல்றாங்க. அதனுடைய விளைவுதான் அவங்க சொன்ன மாதிரி 2 செய்தி சொன்னாங்க பாருங்க. அது உச்ச நீதிமன்றத்துல அவங்க சொல்லியிருக்காங்க. இது அந்த தமிழ்நாட்டில் இது நடந்ததா அதை படிக்கல, ஏன்னா நேரம் இல்லாததால. பேரா 141 யாருன்னா இங்க படிச்ச பிள்ளைங்க தான் நீங்க கூகுள்ல போய் பார்த்து தீர்ப்பு பார்த்தா சந்திரசூட் தலைமை நீதிபதி தீர்ப்பு. இதுல இந்த சம்பவத்தை சொல்றாங்க. ஒரு அருந்ததியர் பையன் பறையர் பெண்ணை திருமணம் பண்ணிக்கிறான். இல்ல அவங்க 2 பேரும் போயிட்டாங்க, வெளியேப்படுன்றாங்க. அந்த ஊர்ல இருந்தா பிரச்சனை போயிடுறாங்க. அப்போ இந்த பையனுடைய குடும்பத்தை சேர்ந்த அனைத்து பெண்களையும் அவங்க பாலியல் வன்கொடுமை செய்கிறார்கள். அப்படின்னா என்னங்க இது? இதுக்கு பேர் என்ன? இதைதான் அவங்க சொல்றாங்க. இத மாதிரி இது இருக்குன்ட்டு இதை நான் இவங்க மாதிரியே இப்போ தலித் முரசு பத்திரிக்கை இருக்கு, இன்னும் கேட்டா அதை நடத்துறது பழைய மக்கள் தான். அதிலே எழுதியிருக்காங்க இந்த மாதிரி இவங்க எப்படி தர்மபுரியில எரிக்கிற மாதிரி அருந்ததியருடைய குடிசைகள் எரிக்கப்பட்டதோடு அதை கண்டிக்கப்பட்டிருக்கு. இது தப்புன்னு கண்டிச்சிருக்காங்க அவங்க. புனித பாண்டியனும் என்னுடைய நண்பர் பேராசிரியர் இளங்கோவனும் இதை தப்பு, எப்படி சாதி இந்துக்களில் ஆதிக்க சாதிகள் எப்படி ஆணவ கொலை செய்கிறார்கள், எரிக்கிறார்களோ அதே மாதிரி பட்டியல் சாதியில செய்தாலும் தப்பு. எங்க ஆதிக்கம் இருந்தாலும் தப்புங்க. சாதி இந்துக்கள் இருந்தாலும் தப்பு, பட்டியல் சாதியில் இருந்தாலும் தப்பு. அதுக்கு தீர்வு காண்றதுதான் இப்ப நம்முடைய நோக்கம். இப்ப நம்ம அங்க இதுக்கு வந்தா அப்ப சின்னையா கேஸால் என்ன ஆச்சு? ஹரியானாவில் இருந்தது 2005 அடுத்து 2007 ரத்தாயிடுச்சு. அதுக்கும் பேர்ல அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு வர்றாங்க 2006. அதுதான் இப்ப இந்த தீர்ப்பு. அதே மாதிரி பஞ்சாப்ல உங்களுக்கு இந்தியாவிலேயே மிக அதிகமான
பட்டியல் சாதியினை சேர்ந்தவங்க பஞ்சாப்ல தான் கிட்டத்தட்ட 1/3 இது இருக்காங்க. 32% அங்க இருக்கக்கூடிய ஷெட்யூல் காஸ்ட் அங்க அவங்க அதுல 25% அங்க ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. 25% இருக்க சொல்றாங்க 12.5க்கு ஒரு ரெண்டு சாதிக்கே வால்மீகி அண்ட் மசாபி 6 கொடுத்துருக்காங்க. மீதி இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு பெரிய எண்ணிக்கையிலானவங்களுக்கு மீதி கொடுத்துருக்காங்க. அதை 2006 அவங்க சட்டம் போடுறாங்க. உடனே அதுவும் ரத்தாகுது 2010. அந்த தீர்ப்பும் அதுவும் பஞ்சாப் ஹைகோர்ட் தீர்ப்பு தான் கொடுத்தது, பஞ்சாப் ஹரியானா ஹைகோர்ட். அதுக்கும் பேர்ல உச்ச நீதிமன்றம் வராங்க. 2009 அருந்ததியருக்கு தமிழ்நாட்டில் கொடுக்குறாங்க. இவங்க மீண்டும் மீண்டும் இவங்க சொன்னாங்க அந்த 76ல் அருந்ததியர் என்பது ஒரு சாதி இல்லை. தீர்ப்புல சொல்லியிருக்காங்க சக்கிலியன், மாதாரி, மடிகா, பகடி, தோட்டி, ஆதி ஆந்திரா இவங்க எல்லாம் சேர்ந்ததுதான் அருந்ததியர். ஏன்னா இதை இவங்க யாருமே சொல்லுவாங்களான்னு பார்த்தேன், அது சொல்லல. எப்படி தேவேந்திரன்றது கூட ஒரு குறிப்பிட்ட 7-8 சாதிகள் சேர்ந்ததுதான் அந்த இது. அதனால இங்க இந்த 2009 இங்க அவங்க சொன்ன மாதிரி என்ன பண்றாருன்னா 16%